சில அனுபவங்கள் உங்களை இருள் அடைய வைத்திருக்கலாம். வெளிச்சமற்ற சூழல், இருளின் ஆதிக்கத்திலே பயந்து அலறி அடுத்து என்னன்னே தெரியல பிரதர் அப்படிங்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற, உங்கள் இருளை நான் வெளிச்சமாக்குகிறேன். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 22:29 கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பிரியமானவர்களே, இருள் நிறைந்த பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். இந்த பாதை இப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கு, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, இதை தாண்டி தான் போகணும். இதெல்லாம் பகலில் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே இடத்திலே இரவிலே இருட்டிலே இருளிலே நடக்கும் போது எல்லாம் தெரிந்தாலும் ஒரு தடுமாற்றம் உண்டு, தடுமாற்றம் உண்டாகும். அதுதான் உண்மை. 2025ஆம் ஆண்டு சில விஷயங்கள் உங்களை இருளுக்குள் தள்ளி விட்டிருக்கலாம். சில அனுபவங்கள் உங்களை இருள் அடைய வைத்திருக்கலாம். இருளின் ஆதிக்கத்திலே பயந்து அலறி அடுத்து என்னன்னே தெரியல பிரதர் அப்படிங்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற, உங்கள் இருளை நான் வெளிச்சமாக்குகிறேன். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி, வெளிச்சமே, நீதியின் சூரியனே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இன்னைக்கு இருளின் பயங்கள் அகலுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. கர்த்தர் வெளிச்சமா உங்களோடு இருக்கிறார். இனிமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வீர்களாக. God bless you.